ஜுஜுட்சு கைசன் பார்க்குறவங்க கண்டிப்பாக பைண்டிங் வாவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பைண்டிங் வாவுங்கிறது யூசர் தாங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலமா தனக்கு தேவையான இன்னொரு விஷயத்த கெயின் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளாக நனாமி மாஹிட்டோவோட ஃபைட் பண்ணுறப்ப தன்னோட டெக்னிக் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இது என்னதான் அவருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் இதன் மூலயமா அவர் தன்னுடைய கர்ஸ்ட் எனர்ஜி அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணிப்பாரு. இதைத்தான் ஒரு செல்ஃப் மேடட் பைண்டிங் வாவ்னு சொல்லுவாங்க. ஸோ பைண்டிங் வாவை தனக்கு தானே தான் போட்டுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது, மற்றவங்களோடையுமே போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளா சுகுனா யூஜி கிட்ட யூஜியோட உயிரை திரும்பி தர்றதாவும், அதுக்கு ஈடா யூஜியோட உடம்ப ஒரே ஒரு தடவை தனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப ஒரு நிமிஷத்துக்கு யூஜியோட பாடியை தான் கண்ட்ரோல்ல எடுத்துக்க போறதா சுகுனா யூஜி கிட்டே ஒரு பைண்டிங் வாவ போட்டிருப்பாரு. இந்த மாதிரி சுகுனா ஃபைனலா இருக்குல்ல ஏகப்பட்ட பைண்டிங் வாவ்ஸை போட்டிருக்காரு. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் சுகுனா கோஜோ கூட ஃபைட் பண்றப்ப ரெண்டு பேருக்கும் டொமைன் பேட்டில் நடக்கும். அந்த பேட்டில்ல சுகுனா தன்னுடைய டொமைனோட ஷோர் ஹிட் பவரை கட் பண்ணிருப்பாரு. ஏன்னா கோஜோவோட டொமைனோட இன்னர் பேரியரை உடைக்கிறதுக்காக தன்னுடைய டொமைனோட ஷோரேட் பவரை கட் பண்ணி அதன் மூலமா தன்னோட டொமைனோட அட்டாக் பவரை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் செகண்ட் பெயிண்டிங் வாவ் என்னன்னா சுகுனா தன்னுடைய டொமைன் ரேஞ்சை கம்மி பண்றது மூலமா அதோட அட்டாக் பவரை இன்க்ரீஸ் பண்ணி கோஜோவுடைய ஸ்மால் டொமைன் பேரியரை உடைச்சிருப்பாரு. அண்ட் தேர்ட் பெயிண்டிங் வாவ் கான்ட்ரோவர்ஷியல் ஆனது என்னன்னா சுகுனா தான் கிட்ட ஒரு கை இல்லாத சமயத்திலையும் கோஜோவை டிஃபீட் பண்றதுக்காக ஒரு பைண்டிங் வாவ் மூலமா ஹேண்ட் சைனே இல்லாம கோஜோ எதிர்பார்க்காத சமயத்துல சுகுனா ஒரு வேர்ல்ட் கட்டிங் ஸ்லாஷை ரிலீஸ் பண்ணிருப்பாரு. இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ற விதமா இதுக்கப்புறம் சுகுனா எப்ப வேர்ல்ட் கட்டிங் ஸ்லாஷை யூஸ் பண்ணாலும் சுகுனா கிட்ட 3 கைகள் இருக்கணும். அந்த 3 கைகள்ல 2 கை ஹேண்ட் சைனை யூஸ் பண்ணணும், ஒரு கை அட்டாக் பண்ற இடத்தை எய்ம் பண்ணணும். பிளஸ் சுகுனா தான் வாயால அந்த ஒரு மேஜிக்கல் என்சான்மெண்ட்டை சொல்லணும். சோ இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஒன்னா பண்ணா மட்டும்தான் சுகுனாவால வேர்ல்ட் கட்டிங் ஸ்லாஷை ரிலீஸ் பண்ணவே முடியும். ஃபோர்த் பைண்டிங் வாவ் என்னன்னா சுகுனா தன்னுடைய டேமேஜான பிரெயின் இன்னும் சிவியர் ஆகாம இருக்கிறதுக்காக தன்னுடைய டொமைனோட ரேஞ்ச் அண்ட் அட்டாக் பவரை ரொம்பவே குறைச்சுக்கிட்டாரு. ஃபிஃப்த் பைண்டிங் வாவ் என்னன்னா சுகுனா தன்னுடைய டிவைன் ஃபர்னர்ஸை டொமைனுக்கு வெளியே யூஸ் பண்ணும்போது அது ஒரு சிங்கிள் டார்கெட் மேல மட்டும் அட்டாக் பண்ற மாதிரியும் டொமைனுக்குள்ள எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்குற மாதிரியும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. சிக்ஸ்த் பைண்டிங் வாவ் என்னன்னா சுகுனா யூட்டாவோட 3 நிமிஷம் டொமைன் பேட்டில்ல ஈடுபடணுங்கிறதுக்காக தன்னுடைய டொமைனோட ரேஞ்சை ஒரு நார்மல் டொமைன் ரேஞ்சுக்கு டோட்டலா கம்மி பண்ணிக்கிட்டாரு.